சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டே மூர்த்தி, இன்னும் ஏன் கரண்ட் வரலன்னு கையில் கேட்க ஆரம்பிச்சிட்டாடா. பாவண்டா அவ. முடியாத உடம்ப வச்சுக்கிட்டு அவளும் எவ்வளவு தாண்டா சமாளிப்பா. மா, கையிலோட கஷ்டம் எனக்கு புரியாம இல்லம்மா. ஆனா ஈபி கட்டுறதுக்கு கையில பணம் இல்லையம்மா. ஓ, மா வேணா ஒண்ணு பண்ணலாமா? இப்போதைக்கு அவசரத்துக்கு எனக்கு அவர் வழி தெரியல. அனு காதுல இருக்கிற கம்பல் அடகு வச்சு பிரச்சனை சமாளிச்சலாமா? ஏங்க, கம்மல் எங்கன்னு கையில் கேட்டா என்ன சொல்லி சமாளிப்பீங்க? அதை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்டி. மூர்த்தி, சொல்லு கையில். கூப்பிடுறப்போ. மூர்த்தி, இத வந்துட்டேன். எந்திரியா. மூர்த்தி, இத வந்துட்டேன் கையில். என்னாச்சு மூர்த்தி? ஏன் இன்னும் கரண்ட் வரல? இல்ல, அது என்னன்னா, உண்மையை சொல்லு. இந்த மாசம் கரண்ட் பில் கட்டுனீங்களா இல்ல இனிமே தான் கட்டணுமா? இல்ல ஆல்ரெடி நாம பணம் எல்லாம் கட்டியாச்சு. அப்புறம் ஏன் இன்னும் கரண்ட் வரல? மூர்த்தி, ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்க? ஈபிக்கு போன் போடு. இல்ல, நான் அப்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நம்பர் பிஸின்னு வருது. சரி, போனை கூட நான் ட்ரை பண்றேன். மூர்த்தி, போனு கொடு. கையில், இன்னும் கரண்ட் பில்ல கட்டல. ஏன் இது என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உன்னதான் கேக்குறேன். எதுக்காக நேத்து நைட்ல இருந்து பணம் கட்டாததை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இல்ல கையில், உனக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல மறுபடியும் சிரமப்படுத்த வேணான்னு தான் இந்த விஷயத்தை நாங்க உங்ககிட்ட சொல்லல. அப்போ இந்த மாதிரி எனக்கு தெரியக்கூடாதுன்னு இன்னும் என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. கரண்ட் வந்துருச்சு. கையில் கரண்ட் வந்துருச்சு. பணம் கட்டலன்னு தான் ஃபியூஸ புடுங்கனா. இப்போ கரண்ட் வந்துருச்சே. யாரு பணம் கட்டினா? தெரியலையே. நேத்து ஃபியூஸ் புடுங்கிட்டு போன ஈபி மேன் வந்திருக்காரன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இரு கையில், நான் வெளியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா 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 இருங்க. அண்ணா, நேத்து பணம் கட்டலன்னா ஃபியூஸை புடுங்கிட்டு போனீங்க. இப்ப ஃபியூஸை போட்டு போறீங்க. நாங்க தான் பணமே கட்டலையே. அப்புறம் எப்படி? எயில என்ற ஒரு ஆன்லைன்ல பணத்தை கட்டா இருப்பா. எழில், நீ எங்க இருந்தாலும் என்னோட தேவை என்னன்னு தெரிஞ்சு அதை தீர்த்து வைக்கிற. ஆனா ஏன்டா நான் கால் பண்ணா மட்டும் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? எதுக்காக என்ன இப்படி அலக்கழிக்கிற?